இந்த பதிவு யாருக்குன்னா, ஏழை மாணவ இளைஞர்களுக்கு. நம்ம கூட ஸ்கூல் ஒரு பையன் ஒன்றா படிச்சிருப்பான். நம்மளை பார்த்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருப்பான். நம்ம முன்னாடியே டீச்சர் வாத்தியார்கிட்ட திட்டு வாங்கியிருப்பான். சில நேரங்கள் அடியும் வாங்கியிருப்பான். தற்குறின்னு பேரும் எடுத்திருப்பான். ஸ்கூல் லைஃபு காலேஜ் லைஃப்லாம் தாண்டி ஒரு 5 வருஷம் கழிச்சு அவனை எங்கேயாவது பார்க்கும்போது ஒரு பெரிய வேலையில் இருப்பான். எப்படின்னு அப்படி பார்த்தா, ஏய் 10 லட்சம் கொடுத்து வேலை வாங்கினேன்டா, சும்மாவா வேலை கொடுத்தாங்க, மாதம் 50,000 சம்பளம்ல, சும்மாவா பணம் கட்டாமல் வேலை கிடச்சிருமாம்பியான். ஏன்னா அவங்க அப்பா பணக்காரு, பணத்தை கட்டி வேலையை வாங்கிட்டான். அப்போ அவனோட மார்க் அதிகமாக எடுத்தவன், அவன் பாஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தவன், அவங்க அப்பா ஏழை, படித்த வேலை கிடைக்காம கிடைச்ச வேலைக்கு போய்கிட்டு இருப்பான். எவ்வளோ பெரிய சங்கடம். அப்போ நம்ம நாட்டில் திறமைக்கு அறிவுக்கெல்லாம் இங்கே யாரும் மதிப்பு கொடுக்கறதில்ல, யாரும் மதிக்கிறதே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி திறமைக்கு அறிவுக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க? வாய்ப்பெல்லாம் கிடைக்காது. அப்போ இன்றைக்கி நம்ம நாடு எதை நம்பி போகுது? நாடு எதை நம்பி பேஸ் பண்ணியிருக்கு? பணத்தை பேஸ் பண்ணி நம்ம நாடு இன்றைக்கி இருக்குது. அப்போ நம்ம இந்த ஏழை மாணவ இளைஞர்களை என்ன செய்யணும்? 1வது படிக்கும்போதே இருந்து பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், பணம் எந்த வழியில் போனால் நம்ம சீக்கிரம் சம்பாரித்து பணக்காரங்கிற போது யோசிக்கணும். இல்லீகலாக போகக்கூடாது. பல ஆயிரம் வழிகள் இருக்குது. ஆனால் சிக்கிக்கிறவன் நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆயிரும். லீகலில் சில விஷயங்கள் இருக்குது, அதை தேடுங்க. கண்டிப்பாக நீங்களும் பெரிய அளவிங்க. நம்புங்க.